இப்போ துரியோதனனுக்கு தெரியாதா? ஒரு அவ திரௌபதிய அவமானப்படுத்தும் போது அவளுக்கு மாதவிடாய் மென்ஸ்ட்ருவேஷன் பீரியட்ஸ். ஒரு பெண்மணி ரத்தம் கசிந்துன்னு வந்துட்டு இருக்கு. அந்த பெண்மணி தவிச்சுட்டு இருக்கா. அவளை நடு சபைக்கு இழுத்துன்னு வந்து வஸ்திராபகரணம் பண்ணணும்னு அந்த இவன் சொல்றான் கர்ணன். இத கேட்ட துரியோதனனுக்கு தெரியாதா ஒரு பெண்ணை அவமானப்படுத்த கூடாதுன்னு? அவன் விஸ்டமை யூஸ் பண்ணல, விவேகத்தை யூஸ் பண்ணல. கோபம், லஸ்ட், கிரீட் எல்லாம் இருந்தது. பெருமாள் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கார். அவர் என்ன சொல்றாரு, இது பார்ப்பா, நான் படைச்ச உலகம், நான் சாஸ்திரம் கொடுத்துட்டேன், உனக்கு விவேகம் கொடுத்துட்டேன், கர்மான்னு ஒண்ணு இருக்கு, நீங்கள்லாம் எப்படி பண்றேன்னு பாக்குறேன் அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஒன்னு இன்டர்ஃபியரே பண்ணல. நீ தப்பு பண்ணியா, உனக்கு இதுதான் தண்டனை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துன்னு போறாரே ஒழிய, இதுல நம்ம கேள்வி, ஏன் அவர் மாத்தல, ஏன் இது பண்ணல? மகாபாரதம் நினைச்சிருந்தா அவர் தடுத்திருக்கலாமேனா, திரௌபதி கஷ்டப்படுறதையும் தவிர்த்திருக்கலாம், சீதைய வந்து ராவணன் அபகரணம் பண்றதையும் தடுத்திருக்கலாம். எல்லாத்துக்குமே அப்படி ஒரு கேள்வி வந்துடும். அதனால பெருமாள் இதை பார்த்துட்டு இருப்பார் ஒண்ணும்.